இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை சில கூட்டங்கள் பிடிச்சு வச்சுட்டு பலிபீடத்துல கடந்து இந்த ஊழியக்காரங்க பேய், அதெல்லாம் அசுத்தாவி பேய் கடந்து கெக்க புக்கன்னு சிரிச்சு அந்த கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் அலக்கழிச்சு அந்த மக்களும் சிரிச்சு கீழே விழுந்து பொத்து எங்க இருக்குது கிறிஸ்தவம்? எங்க இருக்குது இதெல்லாம்? சிரிப்பின் ஆவியாம், சிரிப்பின் ஆவி, இதெல்லாம் பொல்லாத ஆவிகள். இதெல்லாம் தப்பான்னு கூட ஒரு சிலர் கேக்குறாங்க. சிரிக்கிறது தப்பா? நீ சிரி. ஆராதனைங்கிற முறையில பியாய் மாதிரி சிரிச்சு அசுத்தாவிகள் இதெல்லாம் தேவனுடைய பார்வையில். ஊழியெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குங்க, எங்கேயோ போயிட்டு இருக்குது. மூட நம்பிக்கை எழுதுதான் இந்த சிரிப்புங்கிற ஆவிங்கிற ஒரு மூட நம்பிக்கை, எண்ணெய்ங்கிற மூட நம்பிக்கை. சுப என்ன வியாபாரம் பண்றாங்களாம். எந்த வசனத்துல இருக்குது? ஜப எண்ணங்கிற பேர்ல வியாபாரம் பண்ணி விற்கிறதுக்கு. ஐயோ, என்ன கொடூரங்கள் எல்லாம் கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஸ்ப்ரே, இந்த ஸ்ப்ரேயை அடித்தால் அதுவும் வசனத்தின் ஆதாரத்தின்படி கிடையாது. வசனத்தின் ஆதாரத்தின் அதே மாதிரி கையில ஒரு சீடியை கொடுத்தா அது ஒரு குடு ஆடிட்டு போய் பொத்துன்னு விழுந்துகிறது. அது ஒரு அசுத்தாவி. இப்படி பல காரியங்கள், பல மூட நம்பிக்கைங்கிற பேர்ல பல ஆவிகள், லூசிபரின் ஆவிகள் சபைக்குள் நடமாடிக்கொண்டிருக்கிறது.